கம்பனுக்கு மற்றைய இலக்கிய புலவருக்கு இல்லாத ஒரு பெருமை. ஒரு 3 வார்த்தை சொல்லுகிறேன், இது வேறு யாரோடாவது இலக்கியத்தில் பேசப்பட்டு இருக்கிறதா என்று பாருங்கள். கம்ப சித்திரம் என்று ஒரு வார்த்தை உண்டு தமிழில், கம்ப சூத்திரம் என்று ஒரு வார்த்தை உண்டு, கம்ப நாடகம் என்று ஒரு வார்த்தை உண்டு. இதுபோல் வேறு எந்த இலக்கியத்திற்கும் ஒரு தனி மகுடம் வைத்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் உருவாகவில்லை. இவர் பெரிய கம்பரோ அப்படிம்பாங்க, அதாவது பெரிய கவிஞன் என்பதற்கு அடையாளமாக சொல்வதா இருந்தா பெரிய கம்பன் நினைப்பு அப்படிம்பாங்க. கம்பன் ஏமாந்தான். உலகத்துல கவிஞனை பத்தி சொல்லணும்னா கண்ணதாசனுக்கு கம்பன் அப்படிங்கிற வார்த்தை தான் நினைவுக்கு வருது. கம்பனை போல் வள்ளுவன் போல் அப்படின்னு ஒரு லேண்ட்மார்க், எல்லாராலும் அடையாளம் காணப்படுகிற ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு பெரும் புலவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அது எதனாலே அவனுக்கு வாய்த்தது? ஒன்று, ஒவ்வொரு சொல்லும் அவனிடத்தில் அசைக்க முடியாத ஒரு சொல். ஒரு சவுண்ட் குறைச்சு வைங்க. ஒரு புலவனுடைய எழுத்துல ஒரு பாடல் 4 வரியிலே கவிதை அமைகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாடல்ல ஒலி நயம் இருக்கு. நான் வருகிற போது கற்பூர சுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஐயா, தசரதனுடைய சபைக்கு உள்ளே, தசரதனுடைய சபைக்கு வருகிறார் முனிவர், ராமனை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திர மகரிஷி வருகிறார். பார்த்த உடனே மன்னன் எழுந்து நின்று கும்பிடுகிறான். வந்து முனி எய்துதலுமார்வின் ஆரம் அந்தரதலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச கந்த மலரிக்கடவுள் தன் வரவு காணும் இந்திரன நக்கடிதெழுந்தடி பணிந்தார். இந்த கவிதையில் எவ்வளவு பெரிய அழகு இருக்கு, சந்தம். அதாவது உள்ள நுழைகிறார் முனிவர். முனிவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே எழுந்து கும்பிட வேண்டும் என்று சிம்மாசனத்தில் இருக்கிற தசரதன் வேகமாக எழுகிறான். எழுகிற போது இப்படி மார்புல போட்டிருக்கிற ஒரு அந்த மாலை இருக்கிறது அல்லவா, வைர மாலை, அது அப்படி எழுந்த வேகத்தில் மேல போகும் இல்லையா, இதுதான் கம்ப நாடகம். ஒரு மனிதன் எழுந்திருக்கிற போது அந்த பாடி லாங்குவேஜ் அமைகிற அமைப்பில் என்ன நடக்கும் என்பதை வரைகிறார். பாருங்க, இப்படி இது மாதிரி ஒரு டாலர் இருக்கு. அப்படி அடிச்ச உடனே, இப்ப எல்லார்த்தையுமே டாலர் இருக்கு, அது வேற சமாச்சாரம். அப்பெல்லாம் சில பேர்ட்ட தான் டாலர் இருக்கும். தசரதன்ட்ட இருந்தது டாலர். இப்படி எந்திரிச்ச உடனே அப்படி மேல போகுது. ஒரு பரபரப்புல எந்திரிக்கிறோம், அப்ப மேல போகுது. எப்படி விஷுவலைசேஷன், அது எப்படி காட்சியை கொண்டாந்து நிறுத்துறான் பாருங்க. வந்து முனியே இதுதலும் மார்பின் அணி ஆரம் அந்தரதலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச. இந்த டாலர் இப்படி மேல போனோன்னு சூரியன் வெக்கப்பட்டு இப்படி குனிஞ்சிட்டானா. ஏன்? ஐயோ, இது லைட்டுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணும் இல்லாம போயிட்டோமே அப்படின்னு. இந்த டாலர் அப்படி மேல போன உடனே அப்படியே மேல இருந்த சூரியன் வெட்கப்பட்டானா. வந்து முனியே இதுதலு மார்பின் அணி ஆரம் அந்தரதலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச. எப்படிடா எழுந்து கும்பிட்டான்னு ஒரு ஊமை சொன்னா. கந்த மலரிக்கடவுள் தன் வரவு காணும். எங்க? பிரம்மா அவர் உள்ள நுழையிறாரு. அப்ப இந்திரன் எப்படி எந்திரிப்பான்? கந்த மலரிக்கடவுள் தன் வரவு காணும் இந்திரன் நக்கடிதெழுந்தடி பணிந்தான். இப்ப இந்த பாட்டை சொல்ற போது இருக்கிற ஒலி அழகு, 2 மொழி அழகு, அதுல ஒவ்வொரு சொல்லிலையும் இருக்கக்கூடிய உயிர் அழகு, எல்லாத்துக்கும் மேல அதை அப்படியே கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காட்சி அமைப்பு. இப்ப இது கம்ப நாடகம். ஒரு நாடகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம்தான் ராமாயணத்துல கன்னிமாடத்துல சீத்தை நிற்கிறாள். தரையிலே ராமர் நடந்து போகிறார். அப்ப மேலேந்து கீழே பார்க்கிறாள் சீத்தை, கீழே இருந்து மேல நோக்குகிறார் ராமபெருமான். இந்த பாடல் வரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா கம்ப நாடகம் அதுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, எந்த கேரக்டரை எங்க நிறுத்தணும்? சீத்தை மேலே இருக்கிறா, ராமன் கீழே இருக்கிறார். அந்த காட்சி அமைப்பு ஏன்? ராமன் வீரன் நிமிர்ந்து மேலே பார்க்கிற இயல்புடைய ஆண்மகன். சீத்தை பார்க்கிற போது நாணம் வந்தால் மேலும் குனிவாள். மேலும் குனிந்தாலும் ராமனால் பார்க்கப்படவும் வேண்டும், ராமனை பார்க்கவும் வேண்டும். ராமனால் பார்க்கப்படவும் வேண்டும், ராமனை பார்க்கவும் வேண்டும். சார், அவ கதாநாயகி
நாயகி அவளை கொண்டு போய் மேல நிறுத்தி கதாநாயகரை கீழே நிறுத்தலாமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பிலிம் ஆக்டர்ஸ் மாதிரி பேசல. அந்த சீன் செட்ல யார் மேல நிக்கணும் யார் கீழே நிக்கணும் அந்த காட்சி அமைக்கிறான் பாருங்க. கம்ப நாடகம். அதாவது செட் எப்படி போடணும், கேரக்டர் எங்க நிக்கணும், அவங்க எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் அமையணும், இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா கம்ப நாடகம் அப்படின்னு பேர். இப்ப அடுத்தது பாருங்க கம்ப சித்திரம். என்ன பெரிய கம்ப சித்திரமோ அப்படிம்பாங்க. சித்திரம்னா என்ன, வரையறது. அப்படியே அந்த காட்சியை நம்ம கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறது. அசோகவனத்தில் சீதை இருக்கிறாள். சீதை இருக்கிற போது கண்கள்ல இருந்து அவளுக்கு கண்ணீர் அருவியாக பெறுகிறது. ஆவியம் துகில் அவளுடைய மெல்லி அந்த ஆடை கண்ணீரால் நனைகிறது. வெப்ப பெருமூச்சால் காய்கிறது. கண்ணீரால் நனைகிறது, வெப்ப பெருமூச்சால் காய்கிறது. அவ என்ன செய்யறா அப்படின்னு பாட்டுல சொல்வார். விடுதல், விம்முதல், வெதும்புதல், அவ என்னென்ன மாதிரி எல்லாம் துடிக்கிறாள் அப்படிங்கறத துண்டு 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 வார்த்தையா போட்டுக்கிட்டே போவா. நீங்க அந்த வார்த்தையை படிச்சீங்கன்னா அங்க சீத்தை எப்படி இருக்கிறா அப்படிங்கிற ஒரு படம் உங்கள் மனதில் வரையப்படும். இது கம்ப சித்திரம், டிஸ்கிரிப்ஷன், ஓவியமாக அதை வரைந்து காட்டுதல். ராமனுடைய அழகு, சீத்தையினுடைய அழகு, அனுமனுடைய வீரம், அனுமனுடைய ஒழுக்கம், இப்படி எல்லாத்தையுமே சித்திரமாக வரைந்து காட்டக்கூடிய ஆற்றல் கம்பனிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆற்றல். இது கம்ப சித்திரம். கம்ப சூத்திரம் என்ன பெரிய சூத்திரம் அது. சூத்திரம்னு சொன்னா அது ஒரு இலக்கணத்தை சொல்லுவது, ஒரு பொருளை நாம் அதை ஆழமாக தோண்டி கண்டுபிடிப்பது. நேரா அதுக்கு அந்த அர்த்தத்தை பார்க்க முடியாது. ஆனா நீங்க தேடிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் கிடைக்கும். தொல்காப்பிய சூத்திரம் அப்படிம்பாங்க, சிவஞான போதம் சூத்திரம் அப்படிம்பாங்க. ஏன்னா சூத்திரத்துக்கு நீங்க நிறைய வியாக்கியானம் எழுதிக்கிட்டே போலாம். அப்போ ஏதோ ஒரு ரகசியத்தை உள்ளடக்கி நீங்கள் ஆழமாய் சிந்திப்பதற்கு ஏதேனும் ஒன்று சொன்னால் அதற்கு சூத்திரம்னு பேரு. இது மாதிரி தமிழில் தோன்றிய எந்த ஒரு புலவனுக்கும் சித்திரம், நாடகம், சூத்திரம் என்ற அடைமொழிகளோடு அவர்கள் இலக்கியம் பேசப்பட்டதில்லை. அப்படி பேசப்பட்ட ஒற்றை புலவன் நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பன். இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? அதாவது சூத்திரம்ங்கிறத எப்படி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு. அனுமன் அறிவாளின்னு புரிய வைக்கணும். இன்னைக்கு ஒருத்தனை அறிவாளின்னு புரிய வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இருந்தா தானே புரிய வைக்கிறதுக்கு. டக்குன்னு ஒருத்தர் அடையாளம் காட்டி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சவுண்டு கூட்டிங்கன்னா வெளியிலேருந்து இங்கே சவுண்டு வரும். புரியுதா? இதுல நான் அறிவாளி. சவுண்டு கொஞ்சம் குறைச்சு வைங்க. இப்ப பாருங்க, அனுமன் நிக்கிறா, அப்படி நின்றுகிட்டு இருக்கிறா. கிஷ்கிந்தா காண்டம். அப்படி அனுமன் நிக்கிற போது ராமரும் லக்ஷ்மணரும் வருகிறார்கள். அவங்க சீத்தையை தொலைச்சிட்டாங்க. தொலைச்சவங்க எப்படி வருவாங்க? கப் சாப்பிட்டு வருவாங்களா? சந்தோஷமா அதை ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வருவாங்களா? ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு கண்ணுல ஒரு பயம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிட்டே வர்றாங்க. எங்க இருக்கிறாங்க, எங்க இருக்கிறா, அவங்க யார் கொண்டு போயிருப்பா அப்படின்னு தேடிக்கிட்டே வர்றாங்க. தொலைவில் இருந்து அனுமன் பார்க்கறா. பார்க்கும்போது இவன் எதையோ தொலைச்சிட்டான் அப்படின்னா இது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? இது எதையோ தொலைச்சிட்டான் அப்படிங்கிறா. எதையோ தொலைச்சிட்டான், இது ஆவரேஜான அறிவு. ஆனா இது கூட தெரியாம நம்ம பிராணனை வாங்குறவன் எவ்வளவு பேர் இருக்கான். பஸ்ஸுக்கு அவசரமா போயிட்டு இருப்போம். அண்ணே எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நம்ம பஸ்ஸையே பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம பஸ் வந்துருச்சு, ஓடி போய் ஏறலாம்ன்ற ஐடியால இருப்போம். விடமாட்டான். நம்ம கஷ்டம், நம்ம அவசரம். நீங்க கோவிச்சுக்கலன்னா ஒன்று சொல்றேன். முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது செல்ஃபின்னு சில பேர் கேட்பாங்க பாருங்க. எங்க ஆத்திரம் அதான் சொல்லலாம். எங்க ஆத்திரம் எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்க 3 மணி நேரமா உட்கார்ந்துருப்போம் மேடையில். நான் ஆத்திரம்னு நாசுக்கா சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன்? அவனுடைய உபாதை என்னன்னு மற்றவருக்கு தெரியாது. இல்ல, அவனுக்கு பாதம் முக்கியம், இவனுக்கு உபாதை முக்கியம். எவ்வளவு சிக்கல் அது. மற்றவங்க கஷ்டம் என்ன, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சார். நெய்வேலிக்கு பக்கத்தில் நான் முடிவுரை குறைச்சிக்கிறேன். உங்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும்ல. முதல்ல என்னடா இவ்வளோ சொல்லிட்டு இந்த ஆள் இவன் நம்ம டைம் எல்லாம் எடுத்துக்கிறான்னு இந்த 4 பேர் அவங்க வயிறு எரிஞ்சு எனக்கு சாபம் கொடுத்தா எதுக்கு? அதான் முதலே நமக்குள்ள ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். நெய்வேலியில் ஒரு பேச்சுக்கு போயிருந்தேன் சார். அப்போ ரொம்ப முந்தின காலம். பஸ்ஸை பிடிச்சி கஷ்டப்பட்டுலாம் போவோம். ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. போய் பார்த்தா பூட்டு தொங்குது.
என்ன பண்றது? நான் மாட்டுக்கு அப்படியே முன்னாடி உட்காந்து இந்த துண்டை அப்படி இன்னும் கொஞ்சம் துண்டை விரிச்சிருந்தேன்னா கொஞ்சம் வசூலா இருக்கும். வேதனையோடு உட்காந்து என்னடா அது அப்படின்னு உட்காந்துருக்குறேன். ஒரு 15 நிமிஷத்துல அந்த வீட்டு ஐயா அம்மா வந்துட்டாங்க. ஐயோ ஒரு சின்ன விசேஷம் பக்கத்தில் போக வேண்டியதாகி போச்சு, கரெக்டாக நீங்கள் வர டைம்ல மன்னிச்சு அவனு அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை திறந்து அந்த அம்மா, சார் டிவி மேலே ஒரு ஆப்பிள் இருந்தது. அப்போல்லாம் அந்த கெட்டி டிவி பெரிய டிவி அது மேலே ஏதாவது வைக்கலாம். அந்த ஆப்பிள் இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, அவர் பசியாக இருக்கார், அந்த ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி கொடுங்க, நான் உள்ளே போய் காஃபி கலந்துட்டு வரேன் அப்படின்னு அந்த அம்மா உள்ளே போனாங்க. இந்த ஆள் என்ன கேட்குறான், சாப்பிட்றீங்களா? நமக்கு வேண்டாத நாகரிகம் இப்போ எதுக்கு அப்படின்னு விட்டுட்டான் சார், விட்டுட்டான். எனக்கு பசி உயிர் போகுது, நான் ஆப்பிளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவனும் ஒன்றும் தெரியல. அந்த அம்மா உள்ளே போய் காஃபி கலந்து அப்படி ஆட்டிட்டு இப்படி வந்தாங்க பாருங்க. டக்குன்னு கணவரை கேட்டாங்க, உங்களுக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா? அவருக்கு அந்த ஆப்பிளை கட் பண்ணி கொடுக்க சொன்ன, ஏன் கொடுக்கல அப்படின்னு. அவர் வேண்டான்னு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க, முகத்துல பசி எழுதி ஒட்டி இருக்கேன்னாங்க. அவர் முகத்துல பசி எழுதி ஒட்டி இருக்கேன்னாங்க. தள்ளி நிக்கிற தாய்க்கு என் பசி தெரியுது, பக்கத்துல இருக்கிற தடியனுக்கு விளக்கல. தள்ளி நிக்கிற தாய்க்கு என் பசி தெரியுது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பாவிக்கு விளங்கலையே. சார், செட்டிலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நுட்பமான அறிவு வேணும். இந்த 2 பேரையும் யாரையோ தொலைச்சிட்டாங்க. அருமருந்து அணையது அதை இடைவழி அழிவு வந்து உள்ளது அதனை இடுமருங்கிலும் நெடிது துருவுகின்றனரால் பாட்டு. அருமருந்து அணையது. அனுமன் சொல்றான், இவன் அருமருந்து அணைய ஒன்றை தொலைத்து விட்டார். அருமருந்துன்னா அமிர்தம்னு அர்த்தம். அருமருந்து அணையது இடை அழிவு வந்து உள்ளது. இடை அழிவு வந்து உள்ளது. நடுவுல தொலைச்சிட்டான். ஆரம்பத்தில் கொண்டாந்து இருக்கிறான், நடுவுல விட்டுட்டான். He has lost something that is very important. அது வந்து அமுதத்துக்கு நிகரானது, அதை இடையில தொலைச்சிருக்கிறான். 2 பேரும் தேடிட்டு வர்றான். அடுத்த வார்த்தை, அருமருந்து அணையது இடை அழிவு வந்து உளது அதனை இருமருங்கிலும் நெடிது துருவுகின்றனரால். தேங்காய் துருவுற மாதிரி கண்ணால துருவுறான். He is searching, தேடி பார்க்கிறான். துருவுகின்றனரால் எப்படி வார்த்தை பாருங்க, அப்படி துருவு. அது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, இப்ப அனுமனுக்கு தொலைச்சது ராமனுடைய மனைவின்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. எப்படி தெரிய முடியும்? எப்படி சார் தெரிய முடியும்? அவன் ஒய்ஃபை தொலைச்சிட்டு வந்திருக்கிறான்னு தெரிய முடியுமா? இப்ப நம்மால கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒய்ஃப் ஊர்ல இருந்தா இவன் சந்தோஷமா இருப்பான். அதான் படத்திலேயே வரல, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நான் பாருங்க. இப்ப பார்த்தாலே மகிழ்ச்சியா இருந்தா, என்ன பிரதர் ஒய்ஃப் ஊர்ல இல்லையா கேட்கலாம். இப்ப பாருங்களேன், இவர் இழந்திருக்கிறாரு, பிரிஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன இழந்திருக்கலாம்? 10,000 ரூபாய் படம் போயிருக்கலாம், சொத்து போயிருக்கலாம், என்னவோ. அவர் மனைவியை பிரிந்திருக்கிறார். யூகம், அனுமானம். நான் ஒரு வேடிக்கையா சொல்றேன், அது உண்மை இல்லை. அனுமானம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது அனுமானுக்கே சொந்தமானது. அவன் அனுமானிப்பது போல் இன்னொருவரால் அனுமானிக்க முடியாது. அது உண்மை இல்லை, இலக்கண ரூட் படி அப்படி வராது. நான் கற்பனையில சொல்றேன். அனுமானிப்பதில் அவன் மிக வல்லவன். மனைவியை இழந்திருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இப்ப தேடிட்டு இருக்கிறான். எப்படி தெரியும் உங்களுக்கு மனைவியை இழந்திருக்கிறாங்கிறது? 50 பாட்டு தள்ளணும் நீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயாச்சு. அப்ப தன்னுடைய தலைவன் சுக்ரீவனை பத்தி சொல்லணும். அவன் ஒய்ஃபை பிரிஞ்சு கஷ்டப்படுறான்னு சொல்லணும். அவனுடைய ஒய்ஃபை வாலி கொண்டு போயிட்டான்னு சொல்லணும். எப்படி வார்த்தை யூஸ் பண்ணான்னு தெரியுங்களா? என்ன? அருமருந்து அணைய மனைவின்னு. யாரு? வாலியினுடைய மனைவி. தாரமாம் அருமருந்தையும் அவன் வவ்வினான். தாரமாம் அருமருந்தையும் அவன் வவ்வினான். இவன் மனைவியாகிய தாரமாகிய அருமருந்தை அவன் வவ்வினான். அப்ப அருமருந்து என்று நினைத்தது இவன் மனைவிதான் என்பதை நீங்க 50 பாட்டு கடந்து பார்த்தாதான் அனுமனுடைய இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்க முடியும். இதான் கம்பனுடைய சூத்திரம். அந்த சூத்திரத்தை கொஞ்சம் ஆழமா பார்த்தா தான் தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்க. மனைவி அமிர்தம்னா நம்புவீங்களா? ஏன் சார் ஆலகால விஷம்ங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போட்டிருப்பான்னு நினைப்பீங்க. சரியான மனைவி அமைஞ்சா உண்மையிலேயே ஒரு கணவனுக்கு அவள் தான் அமிர்தம். சரியான கணவன் அமைந்தால் அதுதான் ஒரு மனைவிக்கு நிஜமாகவே அமிர்தம். 2 சேர்த்து சொல். வாழ்க்கையில் இது அமையறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கடவுளுக்கு அந்த மேட்ச் பண்ணும்போது ஏதோ தப்பு பண்ணிடுற சார்.
அந்த ஒரு இடத்துல கடவுளுக்கு கொஞ்சம் பிரில்லியன்ஸ் போதலை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைக்கிற போது அவர் எதோ போய் மாற்றிக்கிட்டு மிஸ்மேட்ச் பண்ணிடுறாரு. என்ன பண்ண முடியும்? போயிட்டு போற கடவுளையும் நம்ம மன்னிப்போம். போயிட்டு போற ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். எதுக்குன்னா அருமருந்து அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சூட்சமம் பாருங்க. இப்ப இன்னொரு இடம் சொல்ற பாருங்க. கம்பல் நீங்க என்ன கவனிக்கணும்? ஒலி கவனிக்கணும், மொழி கவனிக்கணும், ஒவ்வொரு சொல்லையும் கவனிக்கணும். என்ன சொல்ல கவனிக்கணும்? அது படகு, குகன் படக செலுத்தி கொண்டிருக்கிறான். 3 அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க. கைகேயி, கோசலை, சுமித்திர அம்மா 3 அம்மா உட்கார்ந்துருக்காங்க. இந்த பரதன் சந்திச்சு அந்த காட்சி குகன் எதிரிலேருந்து வர்றான். பரதனோட இந்த 3 அம்மாவும் வராங்க. வயசான கொஞ்சம் மறதி வந்துடும், வார்த்தை எல்லாம் கொஞ்சம் மாறி வரும். அதிர்ஷ்டம். வயசாக நினைவாற்றல் இருந்தால் வீடு நல்லாவா இருக்கும் சார். என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் ரீசெண்டாக, கொஞ்சம் லைட்டாக என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். எங்கடா போயிருந்தேன்? என்னடா அன்றைக்கி நான் பார்க்கலான்னு நினச்சேன். நானும் என் ஒய்ஃபுமா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ரொம்ப அருமையாக ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனேன். எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போனேன் அப்படின்னேன். அது என்ன அது ரெஸ்டாரண்ட்டு? அது அது இந்த மஞ்சளா ஒரு பழம் இருக்குமே அப்படின்னா. மஞ்சளா ஆரஞ்சு. அதுக்கு தமிழில் என்ன பேருன்னா? தமிழ்லையும் ஆரஞ்சு. இல்லை அதுலேயே சின்ன டைப் ஒன்று இருக்குமே அப்படின்னா.